திருச்செங்கோட்டுக்கு வந்த ஆரவ் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மறைந்த வரலாற்றை ஆராயத் தொடங்குகிறான். ஒரு இரவில் கோயில் படிக்கட்டுகளில் யாரோ பின்னால் நடக்கிறார்கள் போல சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கும்போது யாரும் இல்லை. ஆனால் ஒரு பழைய பாயும் ருத்ராட்சமும் காணப்படுகிறது. மறுநாள் காட்டுப்பாதையில் ஒரு வெள்ளை சேலை அணிந்த மர்ம பெண் பழந்தமிழில் பேசிக்கொண்டு மறைந்து விடுகிறாள். ஓலைச்சுவடிகளில் எழுதப்பட்ட ஒரு உண்மை: உணர்வு இல்லாத ஆன்மா ஒற்றுமையை உணராது. ஆரவின் உள்ளத்தில் அதிர்வை ஏற்படுத்துகிறது. மறைந்த பக்கவாசலில் அர்த்தநாரீஸ்வரரை நேரில் காணும்போது அவர் கண்களில் கண்ணீர். ஆன்மாவின் இருபாலினங்களும் ஒன்றாய் நிற்கும் அந்த உருவம் அவனுக்குள் நடந்த மாற்றத்தை வெளிக்கொண்டு வருகிறது. இருளில் உயிர் பெறும் நிழல்கள், சுவர்களில் அசையும் உருவங்கள், எல்லாமே அவனை உள்முழுதாக சோதிக்கின்றன. இறுதியில் பொற்கதிரில் பொலிவுடன் அர்த்தநாரீஸ்வரர் எழும் அந்த புனித தரிசனத்தில் ஆரவ் தனது பயணத்தின் உண்மை அர்த்தத்தை உணர்கிறான். தனிப்பாடு என்பது மனத்தின் பிளவு, ஆன்மாவின் உண்மை என்றும் இருமை அல்ல.